தாய் வீடு ஜூன் 2025. போப் அரசியல். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். அறிமுக குறிப்புகள். அண்மையில் கன்க்ளேவ் திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். அதில் ஒரு காட்சியில் அடுத்த பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக கர்தினால்கள் கூடியிருக்கிறார்கள். அதில் ஒரு தொகுதி கர்தினால்கள் புகைப்பிடித்தபடி உரையாடுகிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் அறைக்குள் செல்கிறார்கள். அத்தேவாலயத்தின் ஒரு கரையில் குவிக்கப்பட்ட சிகரெட் அடிக்கட்டைகளை நோக்கி காட்சி விரிகின்றது. என்ன, கர்தினால்கள் சிகரெட் குடிப்பார்களா என்ற கேள்வி என்னோடு படம் பார்த்துக் கொண்டிருந்த மனைவியிடமிருந்து வந்தது. இது திரைப்படத்தின் காட்சி என்றபோது இக்காட்சி குறித்து யாரும் முறையிடவில்லை. அதேவேளை இது யாரும் அறியா ரகசியமும் அல்ல. வத்திக்கான் ஒரு மாபெரும் அரசியல் அரங்கு. அது பாப்பரசர் என்ற புனித பதவியால் இழுத்து மூடப்பட்டுள்ளது, அவ்வளவே. பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்தை அடுத்து உலகளாவிய ஊடக வெளிச்சம் மரணித்த பாப்பரசர் பற்றியதாகவும் புதிய பாப்பரசரை தெரிவது குறித்ததாயும் இருந்தது. உலகளாவிய ரீதியில் நன்கறியப்பட்ட மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு பதவி பாப்பரசருடையது. உலகெங்கும் இருக்கின்ற கத்தோலிக்கர்களின் தலைவராக அவர் அறியப்படுகின்றார். ஒரு நாட்டின் தலைவராகவும் இருக்கின்றார். அரசியல் ரீதியாக அதிகாரம் மிக்கதாயும் பிரதான ஆன்மீக அரங்காடியாயும் பாப்பரசர் பதவி நிகரற்றது. வெளித்தோற்றத்துக்கு ஒரு ஆன்மீக தலைவராக பாப்பரசர் இருக்கின்ற போதும் நடைமுறையில் அரசியல் அவரோடு பின்னி பிணைந்த ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது. பாப்பரசர்களின் வரலாற்றை சற்று ஆழமாக நோக்கின் அது புலப்படும். ஐரோப்பாவின் மிக பழமையான அமைப்பான வத்திக்கான் இரகசியங்களின் உறைவிடமாகும். இறையியல் ஆணைகள், அதிகாரப்பூர்வ கடித போக்குவரத்து மற்றும் கணக்கியல் பரிவர்த்தனைகளால் இது நிரம்பியிருந்தாலும் இவை பொது பார்வைக்கு உரியனவல்ல. இதன் மிகப்பெரிய காப்பகங்கள் நீண்ட காலத்துக்கு முந்தைய பாப்பரசர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகம் வெளிப்படுத்துவதில்லை. பல பதிவுகள் ஊழல், கொலை, அதிகாரவரி, பெண்களுடனான தொடர்புகள் போன்றவற்றுடன் தொடர்புடையவை. ஒரு காலத்தில் அவதூறாக பேசப்பட்ட அந்த கதைகள் விரைவாக அடக்கப்பட்டன அல்லது மறுக்கப்பட்டன. ஒரு நவீன பழமொழியை சுருக்கமாக கூறினால், வத்திக்கானில் என்ன நடக்கின்றது என்பது வத்திக்கானிலேயே உள்ளது. பாப்பரசர் பதவி என்பது உலகின் மிக பழமையான தொடர்ச்சியாக செயற்படும் நிறுவனத்தின் தலைமை பதவியாகும். உண்மையில் உலக வரலாற்றில் சில நிறுவனங்களில் மட்டுமே இவ்வளவு நீண்ட தொடர்பராத வரலாற்றை கண்டுபிடிக்க முடியும். இந்த உண்மை மட்டுமே பாப்பரசர் குறித்த கவனத்தை ஈர்க்கிறது. இந்த பதவியின் பழமையும் நீண்ட வரலாறும் உலகில் உள்ள மக்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கிறது. இந்த பின்புலத்தில் பாப்பரசரின் வரலாறு என்பது என்ன என்ற வினாவுக்கான பதிலை 4 அடிப்படைகளில் விளங்க முடியும். முதலாவது, ஒரு சிந்தனை போக்கின் வரலாறு. திருச்சபையின் கோட்பாட்டுக்கான ஒரு இறையியலாளரின் வார்த்தை அந்த அலுவலகத்தில் இருந்து பாய்கிறது. அதுவே அடிப்படையான முடிந்த முடிவாக இருக்கிறது. இரண்டாவதாக, இது ஒரு நிறுவனத்தின் வரலாறு. கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு நேரத்தில் ஒரு பாப்பரசர் இருக்கிறார். ஆனால் பாப்பரசர் பதவி என்பது காலத்தை மீறும் ஒரு நிறுவனம். மூன்றாவதாக, இது 267 மனிதர்களின் தொடர் வாழ்க்கை வரலாறு. சிலர் புனிதர்கள், சிலர் துன்மார்க்கர்கள், சிலர் திறமையானவர்கள், சிலர் திறமையற்றவர்கள், சிலர் கற்றறிந்தவர்கள், சிலர் எளிமையானவர்கள், சிலர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள், இன்னும் சிலர் கண்மூடித்தனமானவர்கள். நான்காவதாக, பாப்பரசர்களின் வரலாறு சில வழிகளில் மேற்கத்திய நாகரீகத்தின் வரலாற்றின் கண்ணாடியாகும். ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் திருப்பு முனையிலும் பாப்பரசர்கள் பங்கேற்பாளர்கள், ஊக்குவிப்பாளர்கள் அல்லது விமர்சகர்களாக இருந்தனர். பாப்பரசர்கள் என்ற கண்ணாடியின் வழி மேற்கத்திய நாகரீகத்தை பார்ப்பது ரோமானிய பேரரசின் முடிவு, ஐரோப்பாவின் சுவிசேஷ பிரசாரம், சிலுவை போர்கள், மறுமலர்ச்சி, சீர்திருத்தம், அறிவொளி, தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், அறிவியல், வெகுஜன அரசியல் போன்ற நவீன காலத்தின் பெரும் இயக்கங்கள், இறுதியாக உலகப் போர்கள் மற்றும் கம்யூனிசத்தின் சரிவு பற்றிய தனித்துவமான கண்ணோட்டங்களை நமக்கு திறக்கும். இந்த நீண்ட நெடிய வரலாற்றின் சில பக்கங்களை மட்டும் இக்கட்டுரை நோக்குகிறது. வரலாற்றின் பின் சென்று. கிறிஸ்துவ மதத்தில் பாப்பரசர் என்பது ரோமின் ஆயரான போப் ஆண்டவரின் தலைமை பதவியை குறிக்கின்றது. இது கிறிஸ்தவ உலகில் மிக முக்கியமான மத தலைமை பொறுப்பாக கருதப்படுகிறது.
பாப்பரசரின் தோற்றத்தை புரிந்து கொள்ள நாம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தின் ஆரம்ப காலத்துக்கு செல்ல வேண்டும். பாப்பரசின் அடித்தளம் புனித பேதுருவுடன் தொடர்புடையது. புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்து பேதுருவை தமது சீடர்களில் முதன்மையானவராக தேர்ந்தெடுத்து, நீ பேதுரு, இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறினார். இதனால் பேதுரு கிறிஸ்தவ திருச்சபையின் முதல் தலைவராக கருதப்படுகின்றார். பேதுரு ரோமில் மறைசாட்சியாக உயிர் துறந்ததாக மரபு கூறுகிறது. இதனால் ரோமின் ஆயர் பதவி புனிதமானதாக கருதப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ரோமின் ஆயர்கள் உள்ளூர் திருச்சபையின் தலைவர்களாக மட்டுமே செயற்பட்டனர். ஆனால் ரோம பேரரசின் தலைநகரமான ரோமின் முக்கியத்துவம் மற்றும் பேதுருவின் மரபு காரணமாக ரோமின் ஆயர் பதவி படிப்படியாக உலகளாவிய கிறிஸ்தவ தலைமை பதவியாக உயர்ந்தது. முதல் 3 நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் பேரரசின் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டனர். ஆனால் 313இல் கான்ஸ்டன்டைன் பேரரசர் மிலன் உடன்படிக்கையை வெளியிட்டு கிறிஸ்தவத்தை அங்கீகரித்தார். இது பாப்பரசின் செல்வாக்கு வளர்ச்சியடைய வழிவகுத்தது. 5ஆம் நூற்றாண்டில் பாப்பரசரான முதலாம் லியோ பாப்பரசின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார். அவர் பேதுருவின் வாரிசு என்ற கருத்தை வலியுறுத்தி ரோமின் ஆயரை உலகளாவிய திருச்சபையின் தலைவராக நிறுவினார். இதன் பின்னர் பாப்பரசு மேற்கு ஐரோப்பாவில் மத மற்றும் அரசியல் அதிகார மையமாக மாறியது. பாப்பரசரை தேர்ந்தெடுக்கும் முறையான கர்தினால்கள் கூட்டம் பாப்பரசின் முக்கியமான அம்சமாகும். இதன் தோற்றம் 13ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. ஆனால் அதற்கு முன் பாப்பரசர் தேர்தல் முறைகள் பல மாற்றங்களை கண்டன. ஆரம்ப காலத்தில் பாப்பரசர்கள் உள்ளூர் மக்கள், மதகுருமார் மற்றும் உயர் குடியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது அடிக்கடி அரசியல் தலையீடுகளையும் மோதல்களையும் ஏற்படுத்தியது. 1059இல் பாப்பரசர் 2ஆம் நிக்கலஸ் பாப்பரசர் தேர்தலை கர்தினால்கள் என்ற குழுவுக்கு மட்டும் ஒப்படைத்தார். இதுவே கர்தினால்கள் கூட்டத்தின் ஆரம்ப வடிவமாக கருதப்படுகிறது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டு வரை தேர்தல் முறை ஒழுங்கற்றதாகவே இருந்தது. 1268இல் 3ஆம் கிளமெண்ட் பாப்பரசரின் மரணத்துக்கு பின்னர் கர்தினால்கள் 2½ ஆண்டுகள் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவித்தனர். இதனால் விட்டபோ நகர மக்கள் கர்தினால்களை ஓர் அறையில் அடைத்து கன்க்ளேவ் என்ற முறையை அறிமுகப்படுத்தினர். இந்த சம்பவம் முறையான கர்தினால்கள் கூட்டத்தின் தொடக்கமாக கருதப்பட்டது. 1274இல் பாப்பரசர் 2ஆம் கிரிகோரி கர்தினால்கள் கூட்டத்துக்கு முறையான விதிகளை அறிமுகப்படுத்தினார். இவை ஊபி பெரிகுலம் என்ற ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டன. இந்த விதிகளின்படி கர்தினால்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு இல்லாமல் மூடிய அறையில் தங்கி ஒரு பாப்பரசரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த முறை இன்று வரை பின்பற்றப்படுகிறது. பாப்பரசர் மற்றும் கர்தினால்கள் கூட்டம் ஆகியவை கத்தோலிக்க திருச்சபையின் மைய அமைப்புகளாக உருவாகின. புனித பேதுருவின் மரபில் இருந்து தொடங்கி பாப்பரசு உலகளாவிய மத தலைமையாக மாறியது. கர்தினால்கள் கூட்டம் ஆரம்பத்தில் ஒழுங்கற்ற முறையில் இருந்தாலும் இன்று உலகின் மிகவும் மரபு வழி மற்றும் மர்மமான தேர்தல் முறைகளில் ஒன்றாக உள்ளது. இவை கிறிஸ்துவத்தின் வரலாறு மற்றும் அதன் நிறுவனங்களின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள முக்கியமானவை. பாப்பரசரை சிறை வைத்த நெப்போலியன். 1809 ஜூலை 5ஆம் தேதி இரவு பிரெஞ்சு படைகள் ரோமிலுள்ள கொயிரினல் அரண்மனையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து 8வது ஃபயஸ் பாப்பரசரை கடத்தினர். அவர் அடுத்த 5 ஆண்டுகள் பேரரசர் நெப்போலியனின் கைதியாக இருந்தார். இது பாப்பரசருக்கும் பேரரசராக இருந்த நெப்போலியனுக்கும் இடையிலான முரண்பாட்டின் உச்சகட்ட விளைவாகும். பாப்பரசரின் ஒப்புதல் இல்லாமல் தனது பேரரசுக்குள் உள்ள அனைத்து ஆயர்களையும் தன்னால் நியமிக்க முடியும் என்ற பேரரசரின் கூற்றை அவர் ஏற்கவில்லை. இதனால் கோபமடைந்த பேரரசர் நடுநிசியில் சத்தமின்றி பாப்பரசரை கடத்தி இத்தாலிய கடற்கரை நகரமான சவோனாவில் சிறை வைத்தார். அங்கு 3 ஆண்டுகள் வெளித்தொடர்பின்றி பாப்பரசர் இருந்தார். சவோனாவின் துறைமுகத்தில் பிரித்தானிய கடற்படை கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்ததால் சிறையில் அடைக்கப்பட்ட பாப்பரசரை மீட்க ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்யக்கூடும் என்று கடற்படை அதிகாரிகள் அஞ்சினர். 1812ஆம் ஆண்டில் பாப்பரசரை பாரிஸின் தெற்கே உள்ள ஒரு அரண்மனைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. ஜூன் 9, 1812 அன்று மாலை பாப்பரசருக்கு கருப்பு ஆடை அணிவிக்கப்பட்டு
யாருக்கும் தெரியாமல் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இத்தாலியில் இருந்து பாப்பரசரை யாரும் கண்டுபிடிக்காமல் வெளியேற்றுவதே இதன் நோக்கமாக இருந்தது. 3 ஆண்டுகள் சிறைவாசம் மற்றும் தனிமைப்படுத்தலுக்கு பிறகு பாப்பரசரின் உடல்நிலை கணிசமாக பலவீனமடைந்தது. பயணத்தின் மன அழுத்தமும் அசௌகரியமும் நிலைமையை மேலும் மோசமாக்கியது. 2 நாட்களுக்கு பிறகு அவரது பயணம் பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் ஒரு முக்கிய அல்பைன் கணவாயான மோன்செனிஸை அடைந்தது. அதற்குள் பாப்பரசர் காய்ச்சலால் மயக்கமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தார். மோன்செனிஸ் விடுதியில் இருந்த துறவிகள் தங்களிடம் கொண்டுவரப்பட்ட கடுமையான நோய்வாய்ப்பட்ட பயணி வேறு யாருமல்லர், உலகளாவிய தேவாலயத்தின் தலைவர் என்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டனர். இறக்கும் தருவாயில் இருந்த பாப்பரசருக்கு வைத்தியம் பார்த்தனர். நோயாளியின் நிலை மிகவும் மோசமாகி ஜூன் 11 அன்று துறவிகள் பாப்பரசருக்கு கடைசி மரியாதையை செலுத்தினர். பாப்பரசர் மரணத்தை நெருங்கிவிட்டதாக கர்னல் அன்டோயின் லாகோஸ் பாரிஸில் உள்ள காவல்துறை அமைச்சரிடம் தெரிவித்தார். இது ஆபத்தான செய்தியாக இருந்த போதிலும் அவர் தனது பயணத்தை முடிந்தவரை அவசரமாக தொடருமாறு கட்டளையிடப்பட்டார். காலம் சில விந்தைகளை செய்கிறது. பாப்பரசர் இறந்திருந்தால் நெப்போலியன் பாரிஸிலோ அல்லது அவிக்னானிலோ பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய கர்தினால்களின் கூட்டத்தை கூட்டியிருப்பார் என்று தெரிகிறது. இங்கே அவர் தனது பேரரசுக்கு சார்பான பாப்பரசரை தேர்ந்தெடுக்க அவர்களை வற்புறுத்தியிருப்பார். சந்தேகத்துக்கிடமின்றி பிரெஞ்சு செல்வாக்கு மண்டலத்துக்கு வெளியே இருந்த கர்தினால்கள் பிரெஞ்சு எதிர்ப்பு பாப்பரசர் ஒருவரை தேர்ந்தெடுக்க ஒரு எதிர் மாநாட்டை ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஜூன் 1812 கத்தோலிக்க மதம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு பெரிய பிளவின் விளிம்பில் இருந்தது. இது 13ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் பல பாப்பரசர்கள் திருச்சபையின் தலைமைக்காக போராடியதை பிரதிபலித்திருக்கும். ஆனால் நிலைமையை காப்பாற்றியவர் பால் த ஷாட் கிளாரன்ஸ் என்ற அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் நோயாளியான பாப்பரசருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றினார். பல வார பயணத்துக்கு பிறகு பாப்பரசர் இறுதியாக பாரிஸின் அரண்மனையை அடைந்தார். அங்கு அவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தனிமைப்படுத்தப்பட்ட கைதியாக இருந்தார். ஜனவரி 1813 ரஷ்யாவின் மீதான படையெடுப்பு தோல்வியடைந்த நிலையில் நாடு திரும்பிய நெப்போலியன் சிறைப்பிடிக்கப்பட்ட பாப்பரசரை சந்தித்தார். தனது ஆட்சியின் நியாயத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் தேவாலயத்துக்கும் அரசுக்கும் இடையிலான நெருக்கடியை தீர்க்க ஆர்வமாக இருந்தார். பாப்பரசர் நெப்போலியனின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். பிரெஞ்சு பேரரசின் வீழ்ச்சியும் நெப்போலியன் எல்பாவுக்கு நாடு கடத்தப்பட்டமையும் பாப்பரசர் 1814 மே 27 அன்று ரோமுக்கு திரும்ப அனுமதித்தது. நெப்போலியனை எதிர்த்ததன் மூலம் பாப்பரசர் தேவாலயத்தை பிரான்சின் ஒரு அடிமை நிறுவனமாக மாறுவதில் இருந்து காப்பாற்றினார். இருப்பினும் அவரது சிறைப்பிடிப்பு அவரை ஆழமாக பாதித்தது. பிரெஞ்சு புரட்சியின் பிளவுகளை குணப்படுத்த 1801 நெப்போலியனுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அன்பான மற்றும் திறந்த மனதுடைய பாப்பரசராக அவர் இருக்கவில்லை. அவர் எதிர்கொண்ட அனைத்து துன்பங்களுக்கும் தனிமைப்படுத்தலுக்கும் பிறகு அவர் நவீன அரசுடன் உடன்பட விரும்பவில்லை. மேலும் அரசுகளை சீர்திருத்துவதில் மிகவும் தயக்கத்துடன் இருந்தார். பாப்பரசரின் கடத்தல், சிறைவாசம் மற்றும் மரணத்தின் அருகாமை ஆகியன 19ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு அப்பால் ஒரு நீண்ட நிழலை உருவாக்கியது. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பாப்பரசர் அரசுகளின் மீது வத்திக்கானின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள போரில் ஈடுபட நேர்ந்தது. அவை நேரடி ஆயுத மோதல்களாக இல்லாத போதும் அவை பிரபலமான ராஜதந்திர யுத்தங்களாக இருந்தன. அவற்றில் என்றுமே வெற்றி காண பாப்பரசர்களால் இயலவில்லை. நவீனமயமாக்கும் அரசுகளின் செல்வாக்கை திருச்சபை எதிர்த்ததோடு அதன் அதிகாரத்தில் எந்த குறைப்பையும் ஏற்க மறுத்தது. பண்டைய ஆட்சியின் சிறப்பியல்புகளாக இருந்த அரியணை மற்றும் பலிபீடத்தின் சம கூட்டணி என்றென்றைக்குமாய் இல்லாமல் போய்விட்டது என்பதை அது உணர்த்தியது. பாசிசத்தோடு கைகோர்த்தல். இத்தாலி ஒரே தேசமாக ஒருங்கிணைக்கப்பட முன்னர் பாப்பரசர் ரோம் முதல் போலோக்னா வரை பரவியிருந்த மத்திய இத்தாலியன் மாநிலங்களை ஆட்சி செய்தார். இந்த நிலங்கள் வெறும் குறியீட்டு அல்லது ஆன்மீக பிரதேசங்கள் மட்டுமல்ல, அவை உண்மையான நிர்வகிக்கக்கூடிய பகுதிகள். பாப்பரசரின் இராணுவத்தால் செயற்படுத்தப்பட்டு அவரது அதிகாரத்தின் கீழ் வரி விதிக்கப்பட்டன. 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தே இந்த மாநிலங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தற்காலிக அதிகாரத்தின் மையமாக செயற்பட்டன. பாப்பரசர் ஓர் ஆன்மீக தலைவராக இருப்பதை விட அதிகமாக இருந்தார். இன்னும் சரியாக சொல்வதானால் அவர் ஒவ்வொரு அர்த்தத்திலும் ஒரு மன்னராக இருந்தார்.
இத்தாலிய தேசியவாதத்தின் எழுச்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கான உந்துதல் 1800களின் நடுப்பகுதியில் இத்தாலிய தீபகற்பத்தின் பல்வேறு ராச்சியங்கள் மற்றும் டச்சுகளை ஒரு ஒருங்கிணைந்த தேசமாக ஒருங்கிணைக்க தொடர்ச்சியான இராணுவ மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை தொடங்கியது. இது 1870ஆம் ஆண்டில் இத்தாலிய இராணுவத்தால் ரோம் கைப்பற்றப்பட்டதில் உச்சத்தை அடைந்தது. இது பாப்பரசரின் ஆட்சிக்குட்பட்ட மாநிலங்களின் முடிவை குறிக்கிறது. புதிய இத்தாலிய அரசின் சட்டபூர்வமான தன்மையை அங்கீகரிக்க மறுத்து சீற்றமடைந்த பாப்பரசர் தன்னை வத்திக்கானின் ஒரு கைதி என்று அறிவித்தார். அவரும் அவரது பதவிக்கு பின்னர் வந்தவர்களும் அப்படியே இருந்தார்கள். வத்திக்கானின் சுவர்களுக்கு வெளியே காலடி எடுத்து வைக்கவோ அல்லது இத்தாலிய அரசாங்கத்தை அங்கீகரிக்கவோ மறுத்தார்கள். ரோமானிய கேள்வி என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் இந்த முட்டுக்கட்டை இத்தாலிய ஆட்சியின் ஒரு தொடர்ச்சியான முள்ளாக மாறியது. கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிகளை தேர்தல்களை புறக்கணிக்கவும் மத சார்பற்ற இத்தாலிய அரசில் குடிமக்கள் பங்கேற்பை புறக்கணிக்கவும் அறிவுறுத்தியது. அதே நேரத்தில் வத்திக்கான் ஒரு நாடற்ற அமைப்பாக செயற்பட்டது. இத்தாலியன் தலைநகரம் இப்போது ரோம். ஆனால் அது ஒரு அமைதியான, கொதித்துக் கொண்டிருந்த மத அரசியல் போரால் பிணை கைதியாக வைக்கப்பட்ட ஒரு தலைநகரம். இத்தாலியின் உள் ஒற்றுமை உடையக்கூடியதாக இருந்தது. மேலும் பக்தியுள்ள கத்தோலிக்கர்களுக்கும் மத சார்பற்ற தேசியவாதிகளுக்கும் இடையிலான சித்தாந்த பதற்றம் நாட்டை உள்ளிருந்து துண்டு துண்டாக அச்சுறுத்தியது. இந்த நிலையற்ற காட்சியில்தான் பெனிட்டோ முசோலினி நுழைந்தார். 1920களின் பிற்பகுதியில் முசோலினி பாசிச ஆட்சியின் கீழ் தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நிலைநிறுத்திக் கொண்டார். அதிகாரத்தை பலப்படுத்தவும் தனது ஆட்சியை நியாயப்படுத்தவும் முயன்றார். இத்தாலியை ஒருங்கிணைத்து திருச்சபையை தனது செல்வாக்கின் கீழ் கொண்டு வருவதற்கு அவசியமான அரசியல் சூழ்ச்சியாக அவர் ரோமானிய கேள்வியை தீர்ப்பதனை கண்டார். வளர்ந்து வரும் மதசார்பின்மை மற்றும் உலகளாவிய உறுதியற்ற தன்மையை எதிர்கொண்ட வத்திக்கான் இதை ஒரு வாய்ப்பாக கண்டது. முசோலினியுடன் ஓர் உடன்படிக்கை செய்தது. இது லேட்டரன் ஒப்பந்தம் எனப்படுகிறது. இது 3 பகுதிகளை கொண்டிருந்தது. வத்திக்கான் நகரத்தை ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்கும் ஓர் அரசியல் ஒப்பந்தம், இத்தாலிக்குள் திருச்சபையின் நிலையை ஒழுங்குபடுத்தும் ஓர் ஒப்பந்தம், பாப்பரசர் அரசுகளின் இழப்புக்கு திருச்சபைக்கு ஈடு செய்யும் ஒரு நிதி மாநாடு. முசோலினியை பொறுத்தவரை இது ஒரு பிரசார சதி. அவர் பாசிச இத்தாலியை திருச்சபையுடன் சமரசம் செய்து கத்தோலிக்க இத்தாலியர்களை வென்றெடுத்து பாரம்பரிய மதிப்புகளை மீட்டெடுப்பவராக தன்னை காட்டிக்கொண்டார். வத்திக்கானுக்கு அது உயிர் வாழ்வையும் அங்கீகாரத்தையும் குறிக்கிறது. வெறும் 44 ஹெக்டேயர் பரப்பளவில் வத்திக்கான் உலகின் மிகச்சிறிய சுதந்திர நாடாக மாறியது. ஆனால் உலகளாவிய ஆன்மீக அதிகாரம் கொண்ட ஒன்றாகவும் இது இருந்தது. இந்த ஒப்பந்தம் பாப்பரசரை ஒரு தற்காலிக இறையாண்மையாக மீண்டும் நிலைநிறுத்தியது. இது அரசு நிதியளிக்கும் கத்தோலிக்க கல்வி மற்றும் வரி விலக்குகள் உள்ளிட்ட சலுகைகளையும் வழங்கியது. எப்போதும் சந்தர்ப்பவாதியாக இருந்த முசோலினி வத்திக்கான் தனது ஆட்சியை குறைந்தபட்சம் மறைமுகமாக அங்கீகரிக்கும் என்பதை உறுதி செய்தார். இதன் மூலம் மக்கள் ஆதரவை பெற்றார். முசோலினியின் பிற்கால மிருகத்தனங்கள், அவரது யூத எதிர்ப்பு சட்டங்கள் மற்றும் நாசி ஜெர்மனியுடனான கூட்டணி உட்பட்ட அனைத்திலும் வத்திக்கான் பெரும்பாலும் அமைதியாக இருந்தது. மதத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையிலான கோடுகளை இது மங்கலாக்கியது. மக்கள் கொல்லப்பட்ட போதும் கூட மனித உரிமைகளை விட தனது நிறுவன உயிர் வாழ்வை பாப்பரசர் முன்னுரிமைப்படுத்தினார். அதேவேளை கம்யூனிச அபாயத்தை விட பாசிசம் குறைந்த தீங்குடையது என்றும் கத்தோலிக்க நலன்களை பாசிசம் பேண வல்லது என்றும் பாப்பரசர் நம்பினார். ஏனெனில் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது முதல் கம்யூனிசத்தை கடுமையாக வத்திக்கான் எதிர்த்து வந்தது. இங்கு ஒரு சிறிய கதையை சொல்லியாக வேண்டும். 1922ஆம் ஆண்டில் புதிதாக நியமிக்கப்பட்ட கர்தினால் ஆச்சில்ராட்டி மறைந்த பாப்பரசர் 15வது பெனடிக்டுக்கு பிறகு எதிர்பாராத தேர்வாக இருந்தார். அவர் 11ஆம் பயஸ் என்ற பெயரை வைத்துக் கொண்டார். அதே ஆண்டின் பிற்பகுதியில் பரவலான வன்முறைக்கு மத்தியில் 39 வயதான பாசிச தலைவரான பெனிட்டோ முசோலினி இத்தாலியன் பிரதமரானார். அப்போதிருந்து இருவரும் ஒருவரையொருவர் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. சர்வாதிகாரி தனது ஆட்சிக்கு கத்தோலிக்க ஆதரவை உறுதி செய்ய பாப்பரசரை நம்பியிருந்தார். இது மிகவும் தேவையான தார்மீக சட்டபூர்வத்தை வழங்கியது. இத்தாலியில் திருச்சபையின் அதிகாரத்தை மீட்டெடுக்க முசோலினி உதவுவார் என்று பாப்பரசர் நம்பினார். ஆனால் நடந்ததோ வேறு. முசோலினி தன்னை ஒரு கடவுள் என்று நினைத்ததாக தோன்றியது.
மேலும் ஜெர்மனியில் திருச்சபையை குறை மதிப்புக்கு உட்படுத்தியதாகவும் தனக்கான ஒரு சொந்த மதத்தை உருவாக்க முனைவதற்காகவும் பாப்பரசர் வெறுத்த ஒரு மனிதரான ஹிட்லரை அவர் தழுவினார். முந்தைய வசந்த காலத்தில் ரோம் கண்ட வேதனையான காட்சி அவரை பின்தொடர்ந்தது. ஹிட்லர் வரலாற்று சிறப்புமிக்க ரோம் வீதிகளில் வெற்றிகரமான ஊர்வலத்தில் கடந்து சென்றபோது சிவப்பு மற்றும் கருப்பு நாஜி கொடிகள் அந்நகரத்தை மூடியிருந்தன. ஹிட்லரின் வருகைக்கு 2 மாதங்களுக்கு பிறகு இத்தாலியர்கள் ஒரு தூய்மையான உயர்ந்த இனம் என்று முசோலினி அறிவித்து உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இயேசுவின் காலத்துக்கு முன்பே யூதர்கள் ரோமில் வாழ்ந்திருந்தாலும் இப்போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு தீய வெளிநாட்டு மக்களாக கருதப்பட்டனர். பாப்பரசர் திகிலடைந்தார். இத்தாலியின் தலைவர் முசோலினி ஹிட்லரை பின்பற்ற ஏன் இவ்வளவு ஆர்வமாக உள்ளார் என்று அவர் பொதுக்கூட்டத்தில் கேட்டார். இந்த கேள்வி முசோலினியை கோபப்படுத்தியது. ஹிட்லரின் கைப்பாவை என்று அழைக்கப்படுவதைத் தவிர வேறு எதுவும் அவரை வருத்தப்படுத்தவில்லை. பாப்பரசரின் உள்வட்டத்தை சேர்ந்தவர்கள் சேதத்தை சரி செய்ய விரைந்தனர். அவர்கள் ஜனநாயக ஆட்சியை விட சர்வாதிகார ஆட்சிகளுடன் மிகவும் வசதியாக இருந்தனர். மேலும் முசோலினி திருச்சபைக்கு வழங்கிய பல சலுகைகளை இழக்க நேரிடும் என்று அச்சமுற்றனர். பாப்பரசர் வயதான காலத்தில் பொறுப்பற்றவராக நடந்து கொள்கின்றார்கள் என்று அவர்கள் நினைத்தனர். அவர் ஏற்கனவே ஜெர்மனியில் நாசி தலைவர்களை அந்நியப்படுத்தியிருந்தார். இப்போது முசோலினியின் பாசிச ஆட்சியுடனான வத்திக்கானின் உறவுகளை அவர் ஆபத்தில் ஆழ்த்துகின்றார் என்று அவர்கள் கவலைப்பட்டனர். பாப்பரசரின் இப்பேச்சால் முசோலினி கோபமடைந்தார். இத்தாலியர்கள் இன்னும் திருப்பலிக்கு சென்றால் அது நான் சொன்னதால் மட்டுமே. நான் இல்லையென்றால் மத குருமார்களுக்கு எதிரானவர்கள் இத்தாலியின் தெருக்களில் காட்டு மிராண்டித்தனமாக ஓடி தேவாலயங்களை சூறையாடி களிவண்ணியை திணித்திருப்பார்கள். ஒவ்வொரு வகுப்பறையிலும் நீதிமன்ற அறையிலும் அதன் சுவர்களில் சிலுவை இருந்தால், இத்தாலியின் அனைத்து பொது பள்ளிகளிலும் பாதிரியார்கள் மதத்தை கற்பித்திருந்தால் அது முசோலினியாகிய நான் உத்தரவிட்டதால் தான் என்று சொன்னார். பாப்பரசர் அனைத்து ஆயர்களையும் சந்தித்து ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார். பாசிச உளவாளிகள் தேவாலய அரங்குகள் உட்பட எல்லா இடங்களிலும் இருப்பதாக ஆயர்களுக்கு எச்சரிப்பதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டச் சொன்னார். முசோலினி நாசி இனவரியை தழுவியதை கண்டிக்க இதுவே அவருக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. இந்நிலையில் அவர் சுகவீனமுற்றார். வத்திக்கானில் பாப்பரசருக்கு அடுத்த நிலையில் இருந்த கர்தினால் யூஜெனியோ பசிலி குறித்த கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு அவரிடம் கெஞ்சினார். பாப்பரசர் அதை கேட்கவில்லை. மேலும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வத்திக்கான் தினசரி செய்தி வெளியிட்டது. கூட்டத்துக்கு இடையில் எதுவும் நிகழ்ந்து விடலாம் என்று கவலைப்பட்டு ஒவ்வொரு ஆயருக்கும் தனது உரையின் எழுத்து நகலை உருவாக்குமாறு வத்திக்கான் அச்சக அலுவலகத்துக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி ஆணையிட்டார். அடுத்த நாள் இரவு அவரது உடல்நிலை மோசமடைந்தது. பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலையில் அவர் மரணமடைந்தார். மரணச் செய்தியை முசோலினி நிம்மதியின் முணுமுணுப்புடன் வரவேற்றார். பச்சை கண்களைக் கொண்ட தனது இளம் கிழத்தியான கிளாரா பெட்டாசியுடனான தனது அடுத்த திருமணத்தில் பாப்பரசர் தலையிடக்கூடாது என்று முசோலினி ஆவலுடன் இருந்தார். ஆனால் ஒரு கடைசி கவலை மட்டுமே இருந்தது. பல ஆண்டுகளாக அவர் வத்திக்கானில் ஒரு விரிவான உளவாளிகளின் வலையமைப்பை உருவாக்கி அவர்களின் அறிக்கைகளை ஆர்வத்துடன் படித்தார். சமீபத்திய நாட்களில் முசோலினியின் யூத எதிர்ப்பு பிரசாரத்தையும் ஹிட்லருடன் அவர் தொடர்ந்து இறுக்கிக் கொண்டிருக்கும் உறவுகளையும் கண்டித்து பாப்பரசர் ஓர் எரிச்சலூட்டும் ஆண்டு விழா உரையை நிகழ்த்த திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் அவரை எச்சரித்திருந்தனர். இந்த உரை இப்போது வெளிவந்தால் அது இன்னும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கவலைப்பட்டார். அவ்வுரை கல்லறையில் இருந்து பாப்பரசரின் ஒரு தீர்க்க தரிசன வேண்டுகோளாக கொள்ளப்படும் என்று அஞ்சினார். உதவி செய்யக்கூடிய நிலையில் ஒருவர் இருப்பதாக முசோலினி நினைத்தார். கர்தினால் பசிலியை தொடர்பு கொண்டார். அவர் இப்போது சேம்பலைன் என்ற பாத்திரத்தில் பாப்பரசர் விட்டுச் சென்ற அனைத்தையும் கவனித்துக் கொண்டார். அவரது மேசையில் குவிந்து கிடந்த கையால் எழுதப்பட்ட பக்கங்கள் மற்றும் ஆயர்களுக்கு விநியோகிக்க தயாராக இருந்த புதிதாக அச்சிடப்பட்ட சிறு புத்தகங்களின் அடுக்குகள் உட்பட ஆண்டு விழா உரையின் அனைத்து நகல்களையும் அளிக்க விரும்பினார். பசிலி தனக்கு உதவுவார் என்று அவர் நினைக்க காரணம் இருந்தது. தலைமுறையாக பாப்பரசர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு முக்கிய ரோமானிய குடும்பத்தைச் சேர்ந்த பசிலி கடந்த சில மாதங்களாக பாப்பரசர் முசோலினியை விரோதிப்பார் என்ற பயத்தில் வாழ்ந்து வந்தார். திருச்சபை அதிகமாக ஆபத்தில் இருப்பதாக அவர் நினைத்தார்.
அதேவேளை தன்னை வெளியுறவு செயலாளராக நியமித்த மற்றும் பல வழிகளில் பதவி உயர்வு அளித்த பாப்பரசர் 11ஆம் வயசுக்கு நிறைய கடன்பட்டிருந்தார். ஆனால் அச்சபையை பாதுகாக்க இன்னும் பெரிய பொறுப்பு இருப்பதாக அவர் உணர்ந்தார். பாப்பரசரின் மேசையையும் அதில் உள்ளவற்றையும் முழுமையாக அகற்ற ஆணையிட்டார். பாப்பரசரது உரையின் அச்சிடப்பட்ட பிரதிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 வாரங்களுக்குப் பிறகு வத்திக்கானில் வெளியான வெள்ளை புகை புதிய பாப்பரசர் தெரிவானதை உலகுக்கு சொல்லியது. வெள்ளை அங்கியில் புதிதாக உடுத்தி இரத்தின கிரீடத்துடன் உயரமான மெல்லிய கண்ணாடி அணிந்த ஓர் உருவம் தனது ஆசீர்வாதத்தை வழங்க வெளியே வந்தது. யூஜெனியோ வசெல்லி 12வது பயஸ் என்ற பெயருடன் பாப்பரசராக மக்கள் முன் தோன்றினார். பின்னர் பாப்பரசரும் பாசிசமும் கொஞ்சி குலவியது வரலாறு. இது குறித்து வாசிக்க டேவிட் கர்சர் எழுதிய த போப் அட் வார், தி சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் பயஸ் XII, முசோலினி அண்ட் ஹிட்லர் என்ற நூலை வாசிக்கலாம். வத்திக்கான் வங்கி 1942 ஜூன் 27 அன்று பாப்பரசர் 12வது பயஸ் மற்றும் பெர்னாண்டினோ நோகாரா ஆகியோரால் உருவாக்கப்பட்டதே வத்திக்கான் வங்கியாகும். இந்த வங்கி ஓர் இறையாண்மை கொண்ட அரசுக்குள் ஓர் இறையாண்மை நிதி நிறுவனமாகவே உள்ளது. இது வத்திக்கானின் வேறு எந்த நிறுவனத்துடனும் நிறுவன அல்லது திருச்சபை உறவுகள் இல்லாமல் தனித்துவமான ஒரு நிறுவனமாகும். எனவே தவறுகளை சரிசெய்ய அதை கட்டாயப்படுத்த முடியாது. வங்கியின் மிக மோசமான சர்வதேச சட்ட மீறல்களை கூட எதுவும் செய்ய முடியாது. எந்தவொரு வைப்புத் தொகையின் மூலத்தையும் வெளியிடுமாறு அதை கட்டாயப்படுத்தவும் முடியாது. வங்கி பாப்பரசரின் நேரடி அதிகார வரம்புக்குள் உள்ளது. அவர் அதை சொந்தமாக்குகிறார், அதை கட்டுப்படுத்துகிறார். வங்கியின் நுழைவாயிலை காக்க சுவிஸ் காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இதன் வெண்கல கதவுகள் முழு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் நிர்வாகக் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே திறக்கப்படுகின்றன. இதன் முதல் தலைவரான நோகாரா வங்கியின் பரிவர்த்தனைகள், வைப்புத் தொகை மற்றும் முதலீடுகள் உட்பட அனைத்து பதிவுகளையும் அளிக்கும் செயல்முறையை தொடங்கினார். இதனால் அதன் செயற்பாடுகள் பொது மற்றும் தனியார் ஆய்வுக்கு உட்பட்டவை அல்ல. வங்கியின் பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை தேடும் எவரும் அதன் நிறுவன அமைப்பு கூட வத்திக்கான் ஆவண காப்பகங்களுக்குள் உள்ள வெற்றுக்கோப்பறைகளை தவிர வேறு எதையும் கண்டுபிடிக்கவில்லை. 3 தனித்தனி மற்றும் தனித்துவமான இயக்குநர்கள் குழுக்களுக்கு இடையே காகித ஓட்டத்தின் தடயங்கள் மட்டும் கிடைத்துள்ளன. ஒரு குழுவில் உயர் பதவியில் உள்ள கர்தினால்கள், 2வதில் சர்வதேச வங்கியாளர்கள் மற்றும் 3வதில் வத்திக்கான் நிதி அதிகாரிகள் உள்ளனர். ஆனால் இந்த பதிவுகளை கூட ஆய்வுக்கு அளிக்க முடியாது. அவை இறையாண்மை கொண்ட அரசின் இரகசிய ஆவணங்களாகவே இருக்கின்றன. அவை பாப்பரசரின் சிறப்பு அனுமதியுடன் மட்டுமே ஆராயப்பட முடியும். வத்திக்கான் ஆண்டுதோறும் நிதி அறிக்கைகளை கடமைக்காக மட்டும் வெளியிடுகிறது. லாபங்கள் மற்றும் இழப்புகளை காட்டும் அறிக்கைகள் முழுமையானதாக தெரிகிறது. இந்த வங்கி தவிர வத்திக்கானில் உள்ள ஒவ்வொரு நிறுவனத்தின் வருமானம் மற்றும் செலவுகள் பற்றிய நுணுக்கமான பதிவுகள் அவற்றில் உள்ளன. இந்த நிறுவனத்தின் பெயர் எந்த இருப்பு நிலை குறிப்பிலும் தோன்றாது. வெளியிடப்பட்ட அனைத்து அறிக்கைகளிலும் இந்த வங்கி குறித்த எந்தவொரு குறிப்பும் இருப்பதில்லை. ஆவண பாதையை பின்பற்றும் புலனாய்வாளர்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு முட்டுச்சந்தை அடைகிறார்கள். அனைத்து உள் ஆவணங்கள் மற்றும் வெளிப்புற அறிக்கைகளிலும் வத்திக்கான் வங்கி தொடர்பான அனைத்து விடயங்களிலும் விலக்கு அளிக்கும் அறிக்கைகள் உள்ளன. அவை எப்போதும் வங்கியின் சிறப்புத்தன்மையை அப்படியே விட்டுவிடுதல், வங்கியை சேர்க்காமல் அல்லது வங்கியின் சட்ட அந்தஸ்துக்கு முழு மரியாதையுடன் போன்ற சொற்றொடர்களால் நிறுத்தப்படுகின்றன. அதன் இரகசிய செயற்பாடுகள் காரணமாக மில்லியன் கணக்கானவர்கள் தொடர்ச்சியாக இவ்வங்கியில் வைப்பு செய்கின்றார்கள். கண்டறியும் சாத்தியம் இல்லாமை வைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கவர்ச்சியாக உள்ளது. 1940களில் அமெரிக்க உளவு நிறுவனமான CIA மற்றும் சிசிலியன் மாஃபியா போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் அவர்கள் பெற்ற சட்டவிரோத ஆதாயங்களை மோசடி செய்வதற்கும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதன் அரசியல் பணிக்கு நிதி அளிப்பதற்கும் இது சரியான இடமாக இருந்தது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பண மோசடி எதிர்ப்பு குழு அறிக்கைகளின்படி பாப்பரசர் பிரான்சிஸின் கீழ் இது உலகின் முன்னணி பண மோசடி நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. 1947ஆம் ஆண்டில் பாப்பரசர் தனது வங்கி வழியாக கருப்பு பணப்புழக்கத்தை அனுமதிக்க மிகவும் தயாராக இருந்தார். ட்ரூமன் நிர்வாகம் ஏற்கனவே பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் கொடுப்பனவுகளுக்காக வத்திக்கானுக்கு $350 மில்லியன் அதிகமான தொகையை வழங்கியிருந்தது.
முசோலினியின் ஆட்சியில் கலைக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியை மீண்டும் செயற்படுத்தவும் இத்தாலி முழுவதும் 20,000 செல்களை நிறுவவும் பாப்பரசர் இந்த நிதியை பயன்படுத்தினார். கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பிரசாரத்தை உருவாக்கும் ஓர் அமைப்பான கத்தோலிக்க நடவடிக்கையை உருவாக்க ட்ரூமனின் உதவித்தொகையில் இருந்து கூடுதலாக 30 மில்லியன் அமெரிக்க டாலரை பரிசுத்த பாப்பரசர் பெற்றார். இத்தாலிய மக்களுள் 50% பேர் அப்போது இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்திருப்பதால் அமெரிக்காவிடம் இருந்து இன்னும் மில்லியன் கணக்கான பணம் தேவைப்படும் என்பதை பாப்பரசர் உணர்ந்தார். அமெரிக்க உளவுத்துறை முகவர்களுக்கு அவர் புதியவர் அல்ல. போரின் முடிவில் பாப்பரசர் அவரது வெளியுறவுத்துறை துணை செயலாளரான மான்சிக்டர் ஜியோவானி பாட்டிஸ்டா மோண்டினியுடன் சேர்ந்து அமெரிக்க புலனாய்வு துறையினருடன் இணைந்து நாஜிக்கள் ஐரோப்பாவிலிருந்து தப்பிக்க உதவும் பாதைகளை உருவாக்கினார். இதனை கம்யூனிச அச்சுறுத்தலை நிவர்த்தி செய்வதற்கான ஓர் அத்தியாவசிய வழிமுறையாக அவர் கருதினார். இத்தாலி முழுவதும் யூதர்களின் அழிப்பு பிரிவை வழிநடத்திய வால்டராஃப் உட்பட்ட பல முக்கிய நாஜிக்கள் வத்திக்கான் நகரத்துக்குள் தஞ்சமடைந்து சிவப்பு அச்சுறுத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் சேர தயாராக இருந்தனர். 1945ஆம் ஆண்டில் பாப்பரசர் அமெரிக்காவுடன் இணைந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு புனித போரை ஆரம்பிப்பது பற்றி பேசினார். புனித மற்றும் நித்திய நகரமான ரோமை கம்யூனிசத்தின் தெய்வீகமற்ற சக்திகள் கட்டுப்பாட்டில் எடுப்பதை தடுக்க தனது அதிகாரத்துக்குட்பட்ட அனைத்தையும் செய்ய அவர் உறுதியாக இருப்பதாக அமெரிக்காவுக்கு தெரிவித்தார். இந்நிலையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னரான இத்தாலிய தேர்தல்களில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெறக்கூடாது என்பதில் பாப்பரசர் உறுதியாக இருந்தார். பாப்பரசரின் அதிகாரத்தின் பேரில் செயற்பட்டு கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை அடித்து துன்புறுத்தல், இடதுசாரி அரசியல் கூட்டங்களை அடித்து நொறுக்குதல் மற்றும் வாக்காளர்களை மிரட்டுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்ட ஒரு பயங்கரவாத கும்பலை உருவாக்கினார். 2ஆம் உலகப் போரின் முடிவில் மிகுதியான கையிருப்புகளில் இருந்து பணம், துப்பாக்கிகள் மற்றும் ஜீப்புகள் CIA-வால் இந்த கும்பலுக்கு வழங்கப்பட்டன. தேர்தல் நாளில் அவர்கள் வாக்குப்பெட்டிகளை அடைத்து வாக்காளர்களுக்கு பெருந்தொகையான பணத்தை, வத்திக்கான் வங்கியின் வெள்ளையாக்கப்பட்ட போதைப்பொருள் பணத்தை பரிசுகளாக கொடுத்தனர். கம்யூனிஸ்டுகளை தோற்கடிக்க தன்னால் இயன்ற அனைத்தையும் அவர் செய்தார். கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியினர் வெற்றிகரமாக ஆட்சிக்கு வந்தனர். CIA-யின் இயக்குநரான வில்லியம் கோல்பி தனது நினைவு குறிப்பில் இவ்வாறு எழுதுகின்றார்: பாப்பரசரின் உதவியுடன் CIA-யின் நாசவேலை இல்லாமல் இருந்திருந்தால் கம்யூனிஸ்டுகள் 60% வாக்குகளை பெற்றிருப்பார்கள். இது குறித்து விரிவாக வாசிக்க விரும்புவோர் பால் எல் வில்லியம்ஸ் எழுதிய ஆபரேஷன் கிளாடியோ, தி அன்ஹோலி அலையன்ஸ் பிட்வீன் தி வத்திக்கான், தி CIA அண்ட் தி மாஃபியா என்ற நூலை வாசிக்கலாம். 1949ஆம் ஆண்டில் பாப்பரசர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த அல்லது ஆதரித்த புனித தாய் திருச்சபையின் உறுப்பினர்களை மட்டுமல்லாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நிலைநிறுத்தும் எந்தவொரு அச்சிடப்பட்ட ஆவணத்தையும் படித்த, வெளியிட்ட அல்லது பரப்பிய அனைத்து கத்தோலிக்கர்களையும் வெளியேற்றும் ஒரு புனிதமான ஆணையை வெளியிட்டார். கெடுபிடி போரின் போதும் கம்யூனிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் பாப்பரசர்கள் நடுநாயகமாக பங்காற்றியுள்ளனர். பாப்பரசர் பிரான்சிசும் விடுதலை இறையியலும். 2013ஆம் ஆண்டில் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ வரலாற்றில் முதல் லத்தீன் அமெரிக்க பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். லத்தீன் அமெரிக்கா நீண்ட காலமாக உலகளாவிய கத்தோலிக்க மதத்தின் மையமாக இருந்தது. கடந்த தசாப்தங்களில் கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு லத்தீன் அமெரிக்க நாட்டிலும் கவர்ச்சிகரமான புரொட்டஸ்தாந்த இயக்கங்களால் அதன் உறுப்பினர்களுக்குள் கணிசமான சதவீதத்தை இழந்திருந்தாலும் லத்தீன் அமெரிக்கா இன்னும் உலகின் பிரதான கத்தோலிக்க பிராந்தியமாகவே உள்ளது. மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான ஐரோப்பியர்கள் மற்றும் வட அமெரிக்கர்கள் கத்தோலிக்கர்களாக வளர்க்கப்பட்டு பின்னர் தேவாலயத்துடன் தீவிரமான தொடர்பில்லாததால் கத்தோலிக்கத்தின் ஈர்ப்பு மையம் இன்னும் லத்தீன் அமெரிக்காவுக்கும் 3ஆம் உலகம் என்று அழைக்கப்படும் மற்ற பகுதிகளுக்கும் மாறிவிட்டது. உலகின் மிகப்பெரிய மத அமைப்பு முதன்முறையாக உலகளாவிய தெற்கின் பிரதிநிதியால் ஆர்ஜென்டினா பாப்பரசரால் நிர்வகிக்கப்பட்டது. லத்தீன் அமெரிக்க விடுதலை இறையியலாளர்களுக்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான இறையியல் பிரச்சினைகள் குறித்து கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டைகள் 20ஆம் நூற்றாண்டின் முக்கிய திருச்சபை உள்மோதல்களுள் ஒன்றாகும். கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக லத்தீன் அமெரிக்க விடுதலை இறையியலின் சர்ச்சைக்குரிய இழைகள் மற்றும் கருத்துக்கள் பரவுவதை எதிர்த்து போராட வத்திக்கான் முயன்றது. கத்தோலிக்க மரபு வழியிலிருந்து அவர்கள் விலகிச் சென்றதாக கூறப்பட்டாலும் லத்தீன் அமெரிக்காவில் விடுதலை இறையியல் மிகவும் செல்வாக்கு பெற்ற தத்துவார்த்த சிந்தனை போக்காகும். 2013ஆம் ஆண்டு ஆர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உலக புகழ்பெற்ற திருச்சபை இயக்கத்துடனான அவரது தொடர்பு குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன.
இது திருச்சபையில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக கெடுபிடி போரின் போது இயக்கத்தில் பலர் லத்தீன் அமெரிக்காவின் அரசியல் இடதுசாரிகளுடன் இணைந்தனர். அர்ஜென்டினாவில் பெர்கோக்லியோ 1970களில் இருந்தபோது விடுதலை இறையியலின் சக்தி வாய்ந்த எதிர்ப்பாளராக அறியப்பட்டவர். பாப்பரசர் பிரான்சிஸ் பதவியேற்ற ஒரு மாதத்திலேயே 1980 படுகொலை செய்யப்பட்டதில் இருந்து விடுதலை இறையியலுக்கான துறவி என்று புகழப்பட்ட எல் சல்வடோர் பேராயர் ஆஸ்கார் ரொமெரோவின் புனிதர் பட்டமளிப்பு செயல்முறையை தடுக்க முடிவு செய்தார். பாப்பரசர் பிரான்சிஸ் தனது இறுதி வரை விடுதலை இறையியலுடன் முரண்பட்டவராக இருந்தார். இருப்பினும் அவர் அதன் முக்கிய இறையியல் கவலைகளில் சிலவற்றை பகிர்ந்து கொள்கின்றார். ஆனால் அந்த கவலைகளை முன்னிலைக்கு கொண்டு வந்த விடுதலை இறையியல் கோட்பாட்டை அங்கீகரிக்க மறுத்தார். கெடுபிடி போருக்கு பிந்தைய காலத்தில் கம்யூனிசம் இனி ஒரு அச்சுறுத்தலாக இல்லாத, மார்க்சியம் திருச்சபையில் உள்ள அறிவு ஜீவிகளுக்கு இனி கவர்ச்சிகரமானதாக இல்லாத உலகில் வறுமை மற்றும் முதலாளித்துவத்தின் ஆதிக்கத்தில் பெரும் யதார்த்தத்தை பாப்பரசர் பிரான்சிஸ் எதிர்கொண்டார். ஆனால் பாப்பரசர் பிரான்சிஸ் 1960களில் முன்வைக்கப்பட்ட முன்னோடியான விடுதலை இறையியலில் எடுக்கப்பட்ட புதிய திசைகளில் இருந்து கூறுகளை உள்வாங்குகிறார். அதாவது புதிய தாராளமய சந்தை சித்தாந்தம் மற்றும் சுற்றுச்சூழல் மீதான இறையியல் விமர்சனம் போன்றவை. விடுதலை இறையியலின் கூறுகளை பாப்பரசர் பிரான்சிஸ் முன்னெடுத்தமையே அவரை ஏனைய பாப்பரசர்களிடமிருந்து வேறானவராக காட்டியது. சாதாரண மக்களின் பாப்பரசராக அவர் அறியப்பட்டது இதனாலேயே. ஆனால் இதற்கான அங்கீகாரத்தை இறுதி வரை விடுதலை இறையியலுக்கு பாப்பரசர் வழங்கவில்லை. இதற்கு ஆழமான காரணம் ஒன்று உண்டு. பாப்பரசர் பிரான்சிஸின் இருண்ட பக்கங்களுடன் அவை தொடர்புடையவை. அர்ஜென்டினாவில் இறைப்பணியாற்றிய போது பாப்பரசர் பிரான்சிஸ் ராணுவ சர்வாதிகாரத்தை ஆதரித்ததோடு மட்டுமல்லாமல் ராணுவ ஆட்சிக்குழுவுடன் இணைந்து களை எடுப்பதில் நேரடி மற்றும் உடந்தையாக பங்காற்றினார். இதன் மூலம் அர்ஜென்டினாவின் ராணுவ ஆட்சியை எதிர்த்த முற்போக்கான கத்தோலிக்க பாதிரியார்கள் மற்றும் சாதாரண மக்கள் கைது செய்யப்பட்டனர், சிறைவாசம் அனுபவித்தனர், சித்திரவதைக்குள்ளாகினர். எல்லாவற்றுக்கும் மேலாக பலர் காணாமற் போயினர். குறிப்பாக 1976 கொலை குழுக்களால் கடத்தப்பட்ட 2 பாதிரியார்கள் 5 மாதங்களுக்கு பிறகு சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் விடுதலை இறையியலை முன்னெடுத்தவர்கள். இவர்களை காட்டிக் கொடுத்ததில் பாப்பரசர் பிரான்சிஸின் பங்கு நன்கறியப்பட்டது. 2005 மனித உரிமை வழக்கறிஞர் மிரியம் பிரெக்மன் கர்தினால் ஜார்ஜ் பெர்கோக்லியோ மீது ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்தார். 1976 2 இயேசு சபை பாதிரியார்களை கடத்தியதில் ராணுவ ஆட்சிக்குழுவுடன் சதி செய்ததாக குற்றம் சாட்டினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சர்வாதிகார ஆட்சியில் இருந்து தப்பி பிழைத்தவர்கள் ஜார்ஜ் பெர்கோக்லியோ பாதிரியார்கள் மற்றும் அவர்களின் திருச்சபையின் 6 உறுப்பினர்களை கடத்தியதில் உடந்தையாக இருந்ததாக வெளிப்படையாக குற்றம் சாட்டினர். விடுதலை இறையியலை கடுமையாக எதிர்க்கும் நோக்கில் சர்வாதிகாரத்துடன் ஜார்ஜ் பெர்கோக்லியோ கைகோர்த்தார் என்பதே விடுதலை இறையியலாளர்களின் கருத்தாகும். இந்த கரை இன்னமும் பாப்பரசரின் மேல் உள்ளது. பாப்பரசர் மரணித்திருக்கலாம், மரணம் ஒருவரை புனிதராக்காது. நிறைவு குறிப்புகள். கன்க்ளேவ் திரைப்படத்தில் தூய இறைப்பணியாளரை தெரியும் முயற்சி தொடர்ந்து தோல்வி அடைந்து வரும் நிலையில் அடுத்த பாப்பரசரை தெரிய இயலாத நிலை ஏற்படுகிறது. அத்தேர்தலை நடத்தும் தலைமை கர்தினால் குற்றமற்றவரே பாப்பரசராக வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அவருக்கு ஒரு கர்தினால் சொல்லும் வார்த்தைகள் முக்கியமானவை. தூய்மையானவரை தேடாதீர்கள், ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஓர் அழுக்கு படிந்த கதையுண்டு. போப் அரசியலை நோக்கின் இந்த வரிகளின் உண்மைத்தன்மை புரியும். இக்கட்டுரையை பைபிளின் வாசகத்துடன் நிறைவு செய்வது பொருத்தம். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் கொடிய ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளைக் கொண்டே நீங்கள் அவர்களை அடையாளம் காண்பீர்கள். முச்செடிகளில் இருந்து திராட்சை பழங்களையும் முச்செடிகளில் இருந்து அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அதே போல நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை தருகின்றன, கெட்ட மரமோ கெட்ட கனிகளை தருகிறது. நல்ல மரம் கெட்ட கனிகளை தர முடியாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை தர முடியாது. நல்ல கனிகளை தராத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு நெருப்பில் போடப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய கனிகளைக் கொண்டே நீங்கள் அவர்களை அடையாளம் காண்பீர்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்பவர் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தை செய்கின்றவரே பிரவேசிப்பார்கள். அந்நாளில் பலர் என்னிடம், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். அப்போது நான் அவர்களிடம், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக சொல்வேன்.